அடுத்தது வந்துட்டு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, லூப்பிங் கரெக்டா. ஸோ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், லூப்னா ஆக்சுவலாக நம்ம என்னன்னு பார்ப்போம். லூப்னா வந்துட்டு ஒரு செட், ஒரு செட்டை வந்து நம்ம திருப்பி 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 ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தால் அதுக்கு பேர் தான் லூப். லைக் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு சாங்கை வந்துட்டு லூப் மோட்ல கேட்கறதுனா என்ன மீன் பண்ணுவோம், ஒரு சாங்கை வந்துட்டு ரிப்பீட் மோட்ல அதே கேட்டுக்கிட்டே இருந்தால் வந்துட்டு லூப் மோடு. ஸோ அப்படின்னு நம்ம மீன் பண்றோம். ஸோ லூப்பிங்னா என்னது, ஒரு விஷயம், ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம அகைன் அண்ட் அகைன் அகைன் அண்ட் அகைன் அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எது வரைக்கும், அதுல ஒரு கண்டிஷன் கொடுப்பாங்கல்ல, அது வர்ற வரைக்கும். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக வந்துட்டு லூப்ல வந்து 2 டைப் ஆஃப் லூப் இருக்கு. ஒன்று வந்துட்டு வைல், அப்புறம் செகண்ட் ஒன்று வந்துட்டு ஃபார் லூப். ஓகேவா, ஃபார். ஓகேவா, 2 லூப் இருக்கு. 2 லூப்புக்கு நான் என்ன டிஃபரன்ஸ்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வைல் லூப் போவோம். வைல் லூப் போயிட்டு நான் அதில் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுட்டு சொல்லிட்டு அப்புறமா வரேன். ஸோ வைல் லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் ஸ்ட்ரிங்கை வச்சு ஒரு இது எடுக்கிறேன், ஒரு ப்ராப்ளம் எடுக்கிறேன். இப்போ வந்துட்டு நேம் இஸ் ஈக்குவல் டு எம்டி. எம்டினா என்ன அர்த்தம்னா வந்துட்டு அந்த இடத்துல இன்னும் எதுவுமே இல்லை, என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் மீன். ஓகேவா, ஸோ இப்போதைக்கு அதை நான் என்னன்னு சொல்லலை, அது ஹரிஷ்குமார் உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பாரு நேற்றுக்கு ஸ்ட்ரிங் நடத்தும் போது. ஸோ நேம், இப்போ நான் என்ன சொல்கிறேன், வைல் கண்டிஷனுக்குள்ளே போகிறேன். வைலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வைல்லையும் வந்துட்டு நம்ம இந்த இதுக்குள்ளே வந்துட்டு பூலியன் வேல்யூ மட்டும்தான் வாங்க போகிறோம். அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸா அப்படின்ற வேல்யூ மட்டும்தான் அது ரிட்டர்ன் பண்ணும். அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா அது கீழே இருக்க, நீங்கள் அது வைல்ன்ற வார்த்தையிலே புரியணும். ஸோ அந்த வைல்ன்ற வார்த்தையிலே என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, வைல் அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருந்துச்சுன்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இரு. எப்போ அந்த வைல் அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருக்க வரைக்குமே எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இரு, அதான் மெயின் ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ நான் வைல்குள்ள வந்துட்டு சொல்றேன், நேம் இஸ் ஈக்குவல் டு. ஸோ இப்போ நான் வந்துட்டு சொல்றேன், அந்த நேம் வந்துட்டு யார் நேம் மட்டும் இருக்கக்கூடாதுன்னு வச்சுக்கோ, யார் நேம். ஸோ அது வந்து என்ன மீன் பண்ணோம்னா, வைல்ன்றது வந்து நேம் இஸ் ஈக்குவல் நாட் ஈக்குவல் டு, சாரி, நேம் இஸ் நாட் ஈக்குவல் டு யார் நேம் அப்படின்னா வந்துட்டு என்ன மீன் பண்றோம்னா வந்துட்டு, நேம் வந்துட்டு யார் நேம் மட்டும் இருக்கவே கூடாது. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், நேம் இஸ் ஈக்குவல் டு இன்புட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்படின்னு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடலாம், அப்போ தான் ஈச் டைம் புரியும், இல்லாட்டினா கன்ஃபியூஸ் ஆயிரும். பிரிண்ட் என்டர் யுவர் நேம், சாரி நேம். ஸோ இதை நான் ரன் பண்ணுறேன். நேம், ஸோ என்ட்ரி ஆர் நேம்னு கேட்குது, நான் அப்துல்லான்னு போகிறேன். அடுத்து திருப்பியும் அது கேட்குது, நான் ஹரிஷ்னு போகிறேன். அடுத்து திருப்பி கேட்குது, ஏதோ நான் blackbugனு போடுறேன். அப்படியே திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கும். எது வரைக்கும்னா வந்துட்டு யார் நேம்னு நம்ம டைப் பண்ணுற வரைக்கும். நான் இதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். யார் நேம்னு நான் போட்டுட்டேன்னா அவ்வளோதான், முடிஞ்சு. அந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடுது. ஸோ நான் வந்து அந்த லூப்போடு வெளியே வந்துடுது. நான் என்னன்னு சொல்கிறேன் பாருங்க, இந்த இடத்துல ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறேன். பிரிண்ட் தேங்க்யூ. ஸோ வந்துட்டு இது எதுக்குன்னு சொல்கிறேன் ஒரு செகண்ட். இந்த தேங்க்யூன்ற ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இந்த லூப்புக்கு வெளியே இருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த லூப் எண்ட் ஆனால் மட்டும்தான் இந்த தேங்க்யூன்ற ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆக போகுது. நான் அது வரைக்கும் சொல்கிறேன். நேம் இப்படி நேம் என்டர் பண்ணிட்டு வரேன். அப்புறம் கடைசியாக வந்துட்டு நான் வந்துட்டு யார் நேம்னு கொடுத்துட்றேன், யார் நேம்னு கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ யார் நேம்னு கொடுத்தோன்னா அது வந்து லூப் போட்டு எண்ட் ஆயிடுது. ஏன் அப்படின்னா வந்துட்டு இங்கே வந்துட்டு அப்படியே ஒரு டைமும் வருது, என்ட்ரி ஆர் நேம்னு டிஸ்பிளே ஆகுது, என்ட்ரி ஆர் நேம்னு டிஸ்பிளே ஆகுது. அதுக்கப்புறம் இன்புட் கேட்குது. கரெக்டாக இன்புட்டில் வந்துட்டு நான் ஒரு டைமும் ஒரு நேம் கொடுத்துக்கிட்டே வரேன். ஸோ அந்த நேம் வந்து அந்த இதால டிஸ்பிளேஸ் ஆகுது, சாரி டிஸ்பிளேஸ், அந்த நேம் ரீப்ளேஸ் ஆகுது. அப்புறம் அந்த நேம் வந்துட்டு இங்கே வந்து செக் பண்ணுறேன், நேம் நாட் ஈக்குவல் டு யார் நேம், இந்த யார் நேம்னு அதில் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறேன்.
அந்த நேம் வந்துட்டு நான் யார் நேம்னு இல்லை, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஹான்னு போட்டு வச்சிருக்கேன். ஹாஹா நாட் ஈக்குவல் டு யார் நேம் அப்படின்னு செக் பண்ணுது. ஸோ நாட் ஈக்குவல் தான் ஆப்வியஸா, அதனால திருப்பி இந்த லூப் பிரிண்ட் ஆகுது. ஸோ இது அப்படியே பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஈச் டைம் நான் வந்துட்டு ஏதோ நேம்லாம் கொடுக்குறேன், அந்த நேம்லாம் ஒரு டைமும் அப்படி செக் பண்ணுது. செக் பண்ணிட்டு இல்லை அப்படின்னு சொன்னேன்னா நான் ஈச் டைம் வந்து உள்ள வந்துட்டு பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ பிரிண்ட் பண்ணிட்டு அட் லாஸ்ட் நான் என்ன கொடுத்துட்டேன், யார் நேம்னே கொடுத்துட்டேன். ஸோ யார் நேம்னு கொடுத்தோன்னா அதுக்கு என்ன ஆகுது, இங்கே போய் செக் பண்ணுது யார் நேம்னு ஈக்குவல். இது ரெண்டுமே வந்து இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுது. கரெக்டா இவ்வளோ நேரம் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டு இருந்துச்சு, என்னது நேம் நாட் ஈக்குவல் டு யார் நேம்னு இருந்துச்சு. இப்போ வந்துட்டு இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுது. ஏன், யார் நேம் நாட் ஈக்குவல் டு யார் நேம் வராது, யார் நேம் ஈக்குவல் டு யார் நேம் தான் வரும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு இது வெளியே வந்து இந்த லூப் போட்டு வெளியே வந்தது, பிரிண்ட் தேங்க்யூன்னு பிரிண்ட் ஆயிடுது. நான் இப்போ வந்துட்டு இன்ஃபினிட் லூப்னா என்னன்னு சொல்லிடுறேன். லைக் வந்துட்டு இப்போ வந்துட்டு சில கண்டிஷன்லாம் உண்மையிலே ட்ரூ கரெக்டா, லைக் வந்துட்டு எல்லாமே இப்போ while is 1 is equal to 1 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அது வந்துட்டு அகைன் சேஞ்சே ஆக போறது இல்லை கரெக்டா. while 1 is equal to 1 அது மட்டும் தான் இருக்க போகுது. ஸோ இப்போ while 1 is equal to 1னா நான் என்ன சொல்லணும்னா, இப்போ பிரிண்ட் 1 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, இது இப்போ ரன் ஆக போகுது பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ஒரு இன்ஃபினிட் லூப் போய்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா வந்துட்டு ஒரு செகண்ட் இது ஸ்டாப் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா ரன் ஆகிட்டே இருக்கும். ஸ்டாப் கரோ, சரி ஓகே அது ஸ்டாப் ஆயிடுச்சு. இது ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சுன்னா வந்துட்டு ஒரு இன்ஃபினிட் லூப் ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்ஃபினிட் லூப்னா என்னது, while 1 is equal to 1 அப்படின்னு கொடுக்குறனாலே while it is true அப்படின்னு அர்த்தம் கரெக்டா. ஏன்னா இது வந்து ட்ரூவான ஒரு ஸ்டேட்மெண்ட். 1 is equal to 1 கேட்டா ட்ரூன்னு தான் நீங்க சொல்லுவீங்க. இது வந்து ஈக்குவல், நம்ம பூலியன்ல படிச்சிருப்பீங்க, இது வந்து ஒரு பூலியன் ஆபரேட்டர். ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணும். 1 is equal to 1 ஆமா 1 அது வந்து ட்ரூ அப்படின்ற மீன் பண்ணுது. ஸோ while it is true அப்படின்னு எடுத்து போடுவோம், while it is true print 1. ஸோ இந்த ப்ரோக்ராம் ட்ரூவா இருக்க வரைக்கும் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஆகுமா, ஆகாது. ஸோ இது வந்து ஒரு இன்ஃபினிட் லூப்பா போய் முடியுது. ஸோ இதுதான் ஒரு இன்ஃபினிட் லூப்னா என்னது. அப்புறம் வந்துட்டு டீச் பண்ணுவோம், ட்ரூத்தி ஃபால்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு, ஒரு செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஃபால்சி, ஸோ ஃபால்சி தான் கரெக்டாக. ஸோ ட்ரூத்தி ஃபால்சினா ஆக்சுவலாக என்னதுன்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் லைக் ட்ரூத் அண்ட் ஃபால்ஸ் தான். ஆனால் அதில் என்னதுன்னா இது வந்து பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரிங்ஸ். ஒரு ஸ்ட்ரிங்கில் எப்படி இருக்கும், while நான் இப்போ கொடுக்குறேன், while நான் வந்துட்டு இங்கே வந்துட்டு சும்மா இங்கே ஒரு நல் ஃப்ரேம் கொடுக்குறேன் கரெக்டா. நல்னா என்னது, அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே எதுவுமே இல்லை. ஸோ இது வந்துட்டு ஒரு நல் ஃப்ரேம். இந்த நல் ஃப்ரேம்குள்ள பிரிண்ட் ஏதோ ஒன்று பிரிண்ட் பண்ணுறேன், பிரிண்ட் லூப். இந்த எண்டில் தேங்க்யூ போட்டுலாம் பிரிண்ட். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு அந்த இது முடிகிறதும் இல்லை, லூப் முடிகிறதும் முடியாதுன்னு தெரியும். அவுட் ஆஃப் லூப். ஸோ இது என்ன ஆகுதுன்னா வந்துட்டு இந்த லூப் ரன் ஆயிருக்கு. ஆக்சுவலா ரன் ஆயிருக்கு மீன்ஸ் லைக் வந்துட்டு அந்த லூப்குள்ள போகுது. இந்த இடத்துல இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்ன்னு மீன் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம், இங்க நான் இப்போ வந்து இது வந்து ஒரு எம்டி ஸ்ட்ரிங் கரெக்டா. ஸோ எனிதிங் வித்தின் சிங்கிள் கோட்ஸ் ஆர் கால் ஸ்ட்ரிங் கரெக்டா. இந்த ஸ்ட்ரிங் இந்த இடத்துல வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன், ஒரு எம்டி ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கேன். இந்த எம்டி ஸ்ட்ரிங்னா என்ன மீன் பண்ணுன்னா வந்துட்டு இட் இஸ் ஆல்வேஸ் ஃபால்ஸ் அப்படின்னா அர்த்தம் ஆகும். இப்போ நீ இஃப் கண்டிஷனுக்குள்ள இது 2 பேரந்திசிஸ் மட்டும் போட்டு விட்டீங்கனாலே அது அகைன் வந்துட்டு அது ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷன், அந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட்குள்ளேயே போகாது, அது அப்படியே ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு வெளியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்துட்டு என்ன சொல்ல வந்தேன், லைக் while இப்படி எம்டி பேரண்ட்ஸ்குள்ள இருக்கிறதுனால இது வந்து ஃபால்ஸ் மீன் ஆயிடுச்சு. while it is false அப்படின்னா வந்துட்டு இந்த லூப்குள்ள போகாது கரெக்டா. ஸோ இந்த லூப்குள்ள போகாம அடுத்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டா பிரிண்ட் ஆயிருது, அவ்வளவுதான். ஸோ இப்போ ட்ரூத்தி அப்படின்னு இதோட இன்னொரு இது என்னன்னா வந்துட்டு இந்த சிங்கிள் கோட்குள்ள என்ன வேணாலும் இருக்கலாம், சிங்கிள் கோட் இல்லை இந்த பேரண்ட்ஸ்குள்ள என்ன வேணாலும் இருக்கலாம். லைக் நான் இப்படி இவ்வளோ கொடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ கொடுத்து வச்சேன்னா இது வந்து இன்ஃபினிட் லூப்பா ஃபார்ம் ஆயிடுது. என்னன்னா வந்துட்டு அது வந்து ஃபால்ஸே ஆக போறது இல்லை, அது அகைன் வந்து ட்ரூவாகவே தான் இருக்க போகுது. ட்ரூத்தி அப்படின்ற மீனிங்கே வந்துட்டு என்னதுன்னா வந்துட்டு அது வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, அந்த ஸ்ட்ரிங் வந்து ட்ரூத்தாவே இருக்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். லைக் அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள என்ன இருந்தாலுமே, ஏ இருந்தாலும் சரி பி இருந்தாலும் சரி, அது எம்டியா இல்லாம இருந்துச்சுன்னா அது வந்து ட்ரூத்
அது வந்து ட்ரூ, அவ்வளவுதான். ஸோ இது இப்போ நீங்க இப்படி பாத்தீங்கன்னா while it is true இந்த லூப்ன்றது பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ட்ரூவாகவே தான் இருக்குது, அதனால பிரிண்ட் ஆகிட்டே இருக்கு. அவ்வளோ, அதனால எண்ட் ஆஃப் லூப்பே கிடையாது, அவ்வளோதான். ஸோ இது நான் க்ளோஸ் பண்ணதுனால வந்து இது எரர். சரி, ஓகே. அடுத்தது ஃபார் லூப்புக்குள்ள போகிறோம். ஃபார் லூப்புக்கும் ஒரு வைல் லூப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா பார்த்தீங்கன்னா, வைல் லூப்ல வந்து ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம் கரெக்டா. இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இது, அப்படி ஃபால்ஸா இருந்துச்சுன்னா அந்த லூப் க்ளோஸ் ஆயிடணும். இதுல வந்துட்டு நம்ம என்ன கொடுக்க போறோம்னா வந்துட்டு இது வந்து ஆல்மோஸ்ட் பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ். ஸோ வந்துட்டு இந்த லூப்ல வந்து நான் என்ன கொடுக்க போறேன்னா வந்துட்டு எண்டு பாயிண்ட் கொடுப்பேன். ஸோ இந்த எண்டு பாயிண்ட் வர வரைக்கும் இது வந்து ரன் ஆகிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ 5ன்றது இங்க எண்ட் பாயிண்ட். ரேஞ்சுன்றது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஐ வந்து லைக் ஒரு ஃபார் லூப்புக்குள்ள ஐ தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா இல்லை, என்ன வேரியபிள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நம்ம ஏதோ எனக்கு வாய்க்கு வந்து என்ன வேரியபிள்ன்றது வந்துட்டு லைக் வந்துட்டு என்ன வேணாலும் வேரி ஆகலாம். ஸோ அது வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். அவங்க வேரியபிளோட ரூல்ஸ், செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு கரெக்டா, அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ நான் இப்போ வந்துட்டு நம்ம வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் நம் அண்ட் ரேஞ்ச் 5 அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்துட்டு அந்த நம்பர் வந்து 5ஆ இருக்கிற வரைக்கும் பிரிண்ட் இல்ல சாரி ஸோ அந்த நம்பர் வந்து 5ஆ இருக்கிற வரைக்கும் பிரிண்ட் நம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அந்த நம்பர் பிரிண்ட் ஆகும். ஸோ இதுல வந்து ஒரு இது என்னதுன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு ஈச் டைம் வந்துட்டு அதுவாகவே இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கும். இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் எந்த இதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 0 இண்டெக்ஸ்ல இருந்தா ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த நம்பர்ன்றது இந்த என்யூஎம் நம்மன்றதும் 0ல இருந்தா ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ 0 to 5ன்றது தான் நம்மளோட அந்த லிமிட், ஓகேவா. ஸோ 0 to 5குள்ள அதை பிரிண்ட் பண்ணணும். ஈச் டைம் வந்து அதுவே வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண போகுது. என்னது ஃபார் நம் இன் ரேஞ்ச் 5குள்ள வருது, 5குள்ள இது செக் 5 வரைக்குமான்னு செக் பண்ணுது, அப்புறம் பிரிண்ட் பண்ணுது நம்பரை. ஸோ 0 1 2 3 4 அப்படி பிரிண்ட் பண்ணிட்டு வருது. அப்புறம் 5 வந்து இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த ஃபுல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஆயிடுது. அந்த 5ன்றது 5குள்ள இருக்கா, 5குள்ள இல்லை. அது ஆக்சுவலா இதுக்கு மீனிங் என்னதுன்னா வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் த எண்ட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. என்னதுன்னா வந்துட்டு இதுல நம்ம எண்ட் பாயிண்டா கொடுக்குறோம்ல. ஸோ இது வந்துட்டு 5ன்றது ஒரு எண்ட் பாயிண்ட் கரெக்டா. இந்த எண்ட் பாயிண்ட்டை சேர்க்கவே மாட்டோம் உள்ள. இது வந்து எக்ஸ்க்ளூசிவ். இது ஆக்சுவலாவே மீனிங் என்னதுன்னா வந்துட்டு இந்த நம்பர் வந்து ரேஞ்சுன்றது ஆக்சுவலா என்னதுன்னா வந்துட்டு 5குள்ள இருக்கா. ஸோ அப்படி செக் பண்ணிட்டே வரும்போது 0 5குள்ள இருக்கு, 1 5குள்ள இருக்கு, 2 5குள்ள இருக்கு, 3 5குள்ள இருக்கு, 4 5குள்ள இருக்கு. அகைன் 5 வருது, 5 செக் பண்ணுது, 5 5குள்ள இருக்குமா, இருக்காது. 5 வந்து 5க்கு ஆக்சுவலா ஈக்குவல் தான் லைக், ஆனா அந்த 5குள்ள இல்ல, 5க்கு கீழே இல்ல கரெக்டா. 4.9 வரைக்கும் 4.999 வரைக்கும் 5 கீழே தான் இருக்கு. ஆனா 5 வந்துட்டு 5க்கு கீழே இல்ல, 5க்கு மேல லைக் அந்த பவுண்டரியில இருக்கு. ஸோ அது வந்துட்டு அந்த கணக்குல வரும். ஸோ வந்துட்டு இதுதான் ஃபார் லூப்லேயே வந்துட்டு லைக் நிறைய ஒரு டிஃப்ரெண்ட் இது யூஸ் பண்ணிலாம் பண்ணலாம். ஃபார் நம் அகைன் கொடுக்குறேன் ரேஞ்ச். ஸோ இப்போ நான் இதில் வந்து 2 நம்பர் கொடுக்குறேன். என்ன 2 நம்பர்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் 1 and இது பிரிண்ட்டுக்கு பாரு, இந்த இடத்துல சம் யூஸ் பண்ணிப்போம். சம் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறேன். அடுத்தது இந்த சாரி என்ன சொல்கிறேன், இதுக்குள்ளே வந்துட்டு sum is equal to sum plus num அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக என்னதுன்னா அடிஷன் ஆட் ஆகிட்டே வரும். ஈச் டைம் வந்துட்டு அந்த இது வந்துட்டு ஆட் ஆகிட்டே வரும், அவ்வளோதான். நான் ஈச் டைம் பிரிண்ட்டும் பண்ணிடுறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். பிரிண்ட். ஸோ அந்த நம்பரை ஈச் டைம் பிரிண்ட் பண்ணுறேன். அப்புறம் வெளியே வந்துட்டு பிரிண்ட் சம், ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் இதில், சாரி. ஸோ இது வந்து ஆக்சுவலாக என்ன மீன் பண்ணணும்னா வந்துட்டு ஃபார் நம் இன் ரேஞ்ச் 1ன்னு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு அர்த்தம் என்னதுன்னா வந்துட்டு ஃபார் 1 to 5ன்னு அர்த்தம். அதாவது இந்த இது வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆயிரும். இப்போ நீங்க சிங்கிள் வேல்யூ அதுக்குள்ள போடுற வரைக்கும் இந்த இடத்துல சிங்கிள் வேல்யூ போட்டுருக்கீங்க கரெக்டா. சிங்கிள் வேல்யூவா போட்டா அது வெறும் எண்ட் பாயிண்டா மட்டும் தான் எடுக்கும். 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்டிங் பாயிண்ட் 0ல இருந்து அதுவே டிஃபால்ட்டா இருக்கு. ஸோ டிஃபால்ட் 0ல இருந்து 5 வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க எப்போ 1ன்னு கொடுக்குறீங்களோ ஸோ ஈச் டைம் இது வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த இது வந்துட்டு இங்க 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது கரெக்டா. இந்த இடத்துல வந்து இது 1ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. 1 செகண்ட் இது ரன் பண்றேன். இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். லைக் வந்துட்டு இந்த 10ன்றதை விட்டுருங்க. இது வந்துட்டு நம்ம ஃபைனல் அவுட்புட்டு இல்லை, இது கிளியராக கொடுத்துடலாம். வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள வருது, இந்த லூப்குள்ள வருது.
லூப்னா என்னது, இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிப்பீட் ஆகணும், இது இந்த எண்ட் பாயிண்ட் வர வரைக்கும். இந்த ஃபார் லூப்னா இந்த எண்ட் பாயிண்ட் வர வரைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் 1 நம்ம கொடுத்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வருது, நான் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, இந்த அந்த நம்பரை பிரிண்ட் பண்ணுது, என்ன நம்பர் 1ன்றதை பிரிண்ட் பண்ணுது, அப்புறம் சம்ல தூக்கி ஆட் பண்ணிடுது. என்னது சம் வந்துட்டு ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் 0ன்னு நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ இங்கே இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து நம்ம சம்ல வந்து இதை ஆட் பண்ணுறோம், ஏதோ 1 ஆட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது வருது, அடுத்து திருப்பி இந்த லூப்குள்ளே போகும்போது நான் என்ன சொன்னேன், இன்க்ரிமெண்ட் ஆகும். ஈச் டைம் ஒரு லூப் முடியும் போது இன்க்ரிமெண்ட் ஆச்சு. ஸோ இன்க்ரிமெண்ட் ஆகி நம்ம வந்துட்டு இப்போ 2 ஆயிடுச்சு. ஈச் டைம் வந்துட்டு +1 ஆகும் இன்க்ரிமெண்ட் ஆகும்போது. ஸோ இப்போ நம்ம வந்து 2 ஆயிடுச்சு. 2 ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், இந்த இடத்துல 5 செக் பண்ணும், 5க்குள்ள இருக்கா, ஆமா இருக்கு. ஸோ அப்போ இது வந்துட்டு இந்த கண்டிஷன் வரும், பிரிண்ட் பண்ணும், நம்பர் 2 பிரிண்ட் பண்ணிட்டு அப்புறம் சம்ல வந்துட்டு திருப்பி 2 ஆட் பண்ணிருச்சுன்னா என்ன அர்த்தம், இப்போ வந்துட்டு 3 ஆயிடுச்சு சம். ஸோ அப்படியே ஈச் டைம் அப்படி இது ரன் ஆகிட்டே இருக்கும்போது 4 வர வரைக்கும் ரன் ஆகும். ஏன்னா 5க்குள்ள இருக்க வரைக்கும் தான் ரன் ஆகணும். ஸோ 4 வர வரைக்கும் ரன் ஆகும். ரன் ஆகிட்டு இந்த லூப் முடிஞ்சிருது கரெக்டா. ஏன்னா வந்துட்டு 5 வருது, 5 வந்துட்டு செக் பண்ணுது, இந்த லூப் வந்துட்டு வெளியே முடிஞ்சிருச்சு அப்படின்னு தெரியுது. அடுத்தது பிரிண்ட்டுக்குள்ள போகுது, பிரிண்ட் சம். நான் என்ன கொடுத்துருக்கேன், சம்ம பிரிண்ட் பண்ணிடு அப்படின்னு கொடுத்துருக்கேன். சம் வந்துட்டு ஈச் டைம் நம்மளுக்கு ஆட் ஆகிட்டே இருந்திருக்கு கரெக்டா. ஃபர்ஸ்ட் 1 ஆட் ஆச்சு, அப்புறமா 2 ஆட் ஆச்சு, அப்புறம் 3 ஆட் ஆச்சு, அப்புறம் 4 ஆட் ஆச்சு. இதை எடுத்து சம் பண்ணிட்டு அது வெளியே வந்துட்டு நான் இந்த சம்ன்ற வேரியபிளை பிரிண்ட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து இப்படி காமிக்குது. ஸோ இதுலேயே இன்னொரு டைப் இருக்கு ஃபார். ஸோ 1ன்றது ஸ்டார்ட் பாயிண்ட், 10ன்றது எண்ட் பாயிண்ட். அடுத்தது பாயிண்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்க்ரிமெண்ட் வேல்யூன்னு சொல்லுவோம். இன்க்ரிமெண்ட் வேல்யூ நான் இப்போ 2ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இதை வெயிட் பண்ணுங்க, இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது கிளியராக உங்களுக்கு புரியும். பிரிண்ட் ஏவை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பேசிக்காக என்ன ஆகுதுன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட் நான் 1ன்னு கொடுத்துட்டேன் கரெக்டாக. 1லேருந்து 10 வரைக்கும் ரன் ஆகணும்னு சொல்லிட்டேன். இன்க்ரிமெண்ட் வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அது என்னன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் 1ன்னு வருது, 1 பிரிண்ட் ஆகுது. இன்க்ரிமெண்ட் பை 2னா வந்துட்டு அந்த 1 + 2 ஆயிரும். டிஃபால்ட்டாக வந்துட்டு நம்மளுக்கு 1 இருக்கும். 1 இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இருங்க, டிஃபால்ட்டாகவே வந்துட்டு நம்மளுக்கு 1 இருக்கும். 1 இருந்துச்சுன்னா ஈச் டைம் அது 1 ஆட் ஆகும். 1 + 1 2, 2 + 1 3, 3 + 1 4 அப்படி ஆட் ஆகி பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல வந்துட்டு இது 2ன்னு சேஞ்ச் பண்ணானே என்ன ஆகுது, லைக் வந்துட்டு ஈச் டைம் வந்துட்டு 2 ஆட் ஆகுது. ஃபர்ஸ்ட் 1 பிரிண்ட் ஆகுது, அப்புறம் 1 + 2, அப்புறம் 3 போகுது, 3 இதில் செக் பண்ணிட்டு அகைன் 3 பிரிண்ட் ஆகுது, அப்புறம் 3 + 2 5, அப்புறம் 5 + 2 7, 7 + 2 9, அப்புறம் 9 + 2னா 11 போயிருது. 11 வந்துட்டு இந்த கண்டிஷனை ஃபால்ஸ் ஆக்கிடுது, என்ன 10க்குள்ள இருக்கா இல்லை. ஸோ அப்போ வந்துட்டு வெளியே வந்தது 11ன்றது, அவ்வளோதான். ஸோ இதுதான் பேசிக்காக வந்துட்டு 3 கண்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பாயிண்ட்டு, செகண்ட் ஒன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எண்டு, தேர்ட் ஒன் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் வேல்யூ. ஸோ இதுதான் பேசிக்காக வந்துட்டு ஒரு ஃபார் லூப்குள்ளே இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம இங்கே யூஸ் பண்ணுற கூகுள் கொலாபோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது சொல்லணும் இல்லை கேட்கணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். இன்னும் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது, என்ன அப்படின்னா இந்த கோர்ஸ் பற்றின உங்களோட ஃபீட்பேக் கிடைச்சா நம்ம அடுத்த கண்டென்ட் இன்னும் பெட்டராக இருக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏதாவது டாபிக் எடுக்கணும்னு சொல்லி நீங்கள் நினச்சா கூட உங்கள் சஜஷனை நீங்கள் கமெண்ட்ஸ்லேயோ இல்லை நம்மளோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டேரெக்டாக கூட கான்டாக்ட் பண்ணி தெரிவிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.